இந்து முஸ்லிம் மத்தியில கலவரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காந்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஹிந்து ஹார்ட்லைனர்ஸ், இன்னைக்கு சொல்றோம்ல, அடே இந்துத்துவ தீவிரவாதிகளே என்று அழைத்து சொன்னார் காந்தி. இந்துத்துவ தீவிரவாதிகளே, டோன்ட் டு திஸ். தி ஹிந்து ரிலிஜன் இஸ் நாட் கோயிங் டு பி சேவ்ட் பை சச் ஆக்ட். உங்கள் வன்முறையால் இந்து மதத்தை காப்பாற்ற முடியாது. I insist that if a Hindu religion is to be saved, it can be saved only through the kind of work I am doing. என்னுடைய இந்த அகிம்சையின் வழியாக மட்டும்தான் இந்து மதம் காப்பாற்றப்படும், இந்து மதம் கௌரவிக்கப்படும், இந்து மதத்திற்கு கண்ணியம் ஏற்படும். அகிம்சையாலும் அமைதியாலும் அன்பாலும் தான் இந்து மதம் தலை நிமிர்ந்து நிற்கும் என்று சொன்னால் பொழப்பு கெடுறது பார்ப்பனுக்கும் RSS காரனுக்கும். இவன் இந்து மதத்தினுடைய ஒற்றை அத்தாரிட்டியாக மாறிவிட்டால் நாளைக்கு நம்ம எங்கும் போய் குடும்பம் நடத்துறது, நம்ம எங்கும் போய் இந்து முஸ்லிம் கலவரம் இல்லாமல் எப்படி ஆட்சியை பிடிப்பது, எப்படி மேலே வருவது என்று நினைத்த RSS இந்து மதத்தின் உண்மையான தலைவராக இருந்த காந்தியை அதற்காகவே கொன்றார்கள். அதான் காரணம். அவன் சொல்ற காரணம்லாம் போய் அவன் எப்படி உண்மையான காரணம் சொல்லுவானா? நான் கோட்சே வந்து ஒரு அயோக்கிய பணியா புகழ போறேன். அவன் அவ்வளவு உறுதியா இருந்தான் தன்னுடைய கொள்கையில. எப்படி சொன்னா? that no mercy should be shown to me or on behalf of me no one should claim for mercy. எனக்கு எந்த கருணை யாரையும் காட்ட வேணாம், எனக்காக கருணை காட்டும்படி யாரும் போய் கேட்க வேணாம், நான் செஞ்சது சரிதான். அவ்வளவு உறுதியா சொன்னவன் நான் எதுக்காக கொண்டங்கிறது உண்மையை சொல்லியிருப்பானா? அவர்கள் கொன்றது எதற்காக என்றால் காந்தி ஒரு உண்மையான இந்துவாக வாழ்ந்தான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா காந்தி ஒரு உண்மையான இந்துவாக வாழ்ந்தார்.